அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது, நமக்கு ஒன்றுமே தெரியலையே, நல்லா படிக்கணும் அப்படின்ற உணர்வு தானாக தரும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 10 யூனிட் கவர் பண்ணி எடுக்கப்பட்ட புக்லெட். 2500 கொஸ்டினுக்கு டீட்டெயில்டு இருக்கும். ஒரே புக்கு, அது பெரிய புக்கு, அதை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. எல்லாமே எனக்கு தெரியும் சார்ன்றவங்களும் ஒரு வாட்டி இதை வாங்கி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சரிங்க. இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோரியர் சீரீஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ ஃபோரியர் சீரீஸ் தொடர்புடைய ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். த ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் f of x equal to x where minus pi less than x less than pi is dash. அதாவது ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. எந்த இதுக்கு? f of x equal to xன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு. இதோட டொமைன் என்ன? இதுதான் டொமைன். ஓகே, சரிங்க. இப்போ இந்த 4 எதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபோரியர் சீரீஸ் என்னென்னா a0/2 ப்ளஸ் சீரீஸ் n equal to 1 to infinity an cos nx ப்ளஸ் bn sin nx. இதுதான் ஃபோரியர் சீரீஸ் இதுதான் ஃபார்முலா. இதில் a0 என்ன அப்படின்னா a0 ஈக்குவல் டு 1/π இன்டகரல் -π to +π. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இதுதான் நம்ம இந்த இடைவெளி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? கொஸ்டினில் கொடுத்த இடைவெளியை அப்படியே போட்டுக்கணும். f of x into dx. இது a0 ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இதை an 1/π integral -π to +π f of x cos nx into dx. அடுத்தது bn bn equal to 1/π integral -π to +π f of x sin nx into dx. ஸோ இதெல்லாம் உங்கள் இந்த a0 an bnலாம் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ f of x என்னன்னா x, இந்த இடைவெளி -π to π டேரெக்டாக அப்படியே அந்த கொடுத்த இடைவெளியை உள்ளே போட்டேன். சரி, இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? f of x equal to x. இப்போ இது ஆட் ஃபங்க்ஷன், இஸ் ஆட் ஃபங்க்ஷன். என்ன சார் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்? இப்போ f of -x equal to -f of x இப்படி வந்தால் இந்த f ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அதுவே f of -x equal to f of x இப்படி இருந்தால் இந்த f நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்போ அது மாதிரி இங்கே பாடும்போது f of -x போடணும், மீண்டும் எக்ஸே வருது, அது f of x சொல்லலாம். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் இது ஆட் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்பயுமே ஒரு விஷயம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்பவுமே இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் a0 0 ஆகிடும், an 0 ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால். சரிங்க சார், f of x ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது, அப்போ bn மட்டும் 0 ஆகிடும். a0 வேல்யூ an வேல்யூ நமக்கு 0 ஆகாது. சொல்ல புரியுதுங்களா? இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு முதல்ல பாருங்கள். இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு சிலபஸில் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சரிங்க சார், இது ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறதுனால a0 an 0 சொல்லிட்டீங்க. bn என்ன? எஸ், bn கண்டுபிடிக்கணும். 0 ஆகாது. இப்போ bn ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா 1/π இன்டகரல் -π to +π f of x என்னங்க? x sin nx into dx. ஒன்றும் இல்லை, f of x என்னன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யலை. ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மொத்தமாக பாருங்கள். இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன், இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஆகிடும் இல்லையா? அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறது. இப்போ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லிமிட்டை 2 போட்டு முன்னாடி 0 to πன்னு எழுதிக்கலாம். அப்போது 2 டினாமினேட்டரில் இருக்கிற π இன்டகரல் 0 to π x sin nx into dx. இந்த இடம் எனக்கு புரியல சார். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இன்டகரல் -a to a
எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். எப்போ இந்த மாதிரி எப்போ எழுதிக்கலாம்னா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால். சார் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன் தானே சார், இது இல்லை. இங்கே பாருங்கள், ரெண்டும் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன், இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இது ஈவன் ஆனதுனால இந்த ரூல் படி எஃப் வந்து ஈவனாக இருந்தால் தான் இது ஹோல்ஸ், ரைட்? அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த -a2 + a-ன்றதை 0 to a போட்டு முன்னாடி 2 போட்டேன். இந்த ஒரு பாருங்கள் 2, ரைட்? ஏன் சார் மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்படியே இன்டெகிரேட் பண்ணலாம். இந்தமாரி எளிமைப்படுத்திட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. நெகட்டிவ் லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த டேர்ம் வந்து யூனும் இது மொத்தமாக மீதி இருக்கிறது டிவின்னு எடுத்துக்கிட்டு பெர்னாலி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு இன்டெகிரேஷன் சொல்லிடலாம். ஓகே, என்ன சார் அது? இன்டெகிரல் udv = uv minus u dash v1 plus u double dash v2 minus and so on இப்படி போயிட்டே இருக்கும், ரைட்? uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 and so on இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் பெர்னாலி ஃபார்முலா. இப்போ இதில் வந்து u இது மீதி இருக்கிறதெல்லாம் dv. அப்போ u = let u = x, dv = sin nx dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போங்க. u dash = x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, u double dash இங்கே கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ண டேஷ் போட்டுனே வாங்க. இங்கே 0 வர வரைக்கும் அப்படியே வந்து நிறுத்திடுங்க. இங்கே இன்டெகிரேட் பண்ணிகிட்டே வாங்க. இன்டெகிரல் dv வந்து v, sin nx இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos nx /n, ரைட்? இப்போ இதையே திரும்பவும் இன்டெகிரேட் பண்ணால் இந்த சைடு இன்டெகிரேஷன் நடக்குது, இந்த சைடு டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. இப்போ v இன்டெகிரேட் பண்ணால் v1. அப்போ மைனஸ் sin cos nx நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா sin nx /n வரும். ஆல்ரெடி இருக்கிற என்னோட சேர்ந்து n² ஆகிடும். இதை இன்டெகிரேட் பண்ணால் இது இன்டெகிரேட் பண்ணால் இது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ v2 நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா இங்கே u double dash 0 ஆகிறதுனால v2 என்ன வந்தாலும் என்ன ஆகிடும், 0 × anything அது 0 ஆகிடும். ஸோ இதோட நிறுத்திக்கிறேன் எல்லாத்தையும் நான், ரைட்? இப்போ நான் ஃபார்முலா எழுத போகிறேன். ஸோ இன்டெகிரேஷன் இது ஒரு வே, இன்டெகிரேட் பண்ணுறது பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, சரிங்க. இப்போது ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னா, முன்னாடி 2/π இருக்குது. 2/π அப்படியே வச்சுட்டு 2/π uv, u வந்து x, v வந்து நமக்கு மைனஸ் cos nx /n. அந்த ஃபார்முலாவில் போடுறேன், இதில் போடுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா uv மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறேன், மைனஸ் முன்னாடி போட்டுட்டு cos nx /n, uv போட்டிருக்கேன், மைனஸ் u dash v1. u dash வந்து நமக்கு இங்கே 1, ரைட்? அடுத்தது v1 வந்து என்னன்னா மைனஸ் sin nx /n² தான். இப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதோட இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. இப்போ ப்ளஸ் sin nx /n². அவ்வளோதான். பாருங்கள், uv மைனஸ் u dash v1. அடுத்தது u double dash 0 ஆகிடுது. அதனால் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுதுன்னா நமக்கு இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் வந்து நமக்கு ப்ளஸ் போட்டு தான் நம்ம எழுதணும். அப்போ இதுக்கப்புறமே ஃபுல்லாக 0 ஆகிடுது. நான் எழுதவே இல்லை அதை. இங்கே லிமிட் 0 to π போடணும். இன்டெகிரேட் பண்ணி முடித்தோடனே சைடில் லிமிட்டை கொடுத்தோம். சார் இங்கேருந்து மைனஸ் எங்கே? நம்ம வந்து அந்த v1 எழுதுகிறோம் இல்லைங்களா, இந்த v1ல் ஒரு மைனஸ் இருக்குது. அங்கே ஃபார்முலாவில் வர இந்த மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது, ரைட்? நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஒன்று நிதானமாக பெர்னாலி ஃபார்முலாவில் போட்டு இன்டெகிரேட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, இதோட இன்டெகிரேஷன் போடுறேன், தனியாக போட்டு பார்த்துட்டு கூட கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. நான் அப்படியே கண்டினியூஸாக ஈக்குவல் போட்டு போயிட்டே இருக்கேன். u எது v எதுன்னு டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன். சரி, இப்போ நான் இந்த 0 நான் ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த 1 நான் எடுத்துகிட்டு எழுதுகிறேன், ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 2/π மைனஸ் எக்ஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். இப்போ நான் சொல்லிகிட்டே எழுதுறதுனால இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் இதை கேட்டுட்டு போடுற ஃபாஸ்ட் மின்னலை விட வேகமாக இருக்கும் இல்லையா? இருக்கும். ஸோ தெளிவாக வீடியோ புரிதல் இருக்கணுன்றதுக்காக நிதானமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட்டு 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 பட்டுன்னு ஒரு 30 செகண்டில் போடணும். பட்டு பட்டு பட்டுன்னு போடணும். ரைட். இப்போ முதல்ல நான் அப்பர் லிமிட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தான் லோவர் லிமிட். இப்போ என்ன ஆகுதுன்னா, லோவர் லிமிட் கொடுக்கும்போது இங்கே எக்ஸ் வந்துடுதா, எக்ஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கேயும் சைன் 0 ஆகிடும். இப்போ டோட்டலாகவே லோவர் லிமிட் வேல்யூ நமக்கு 0 ஆகிடுது. கொடுக்கணும்னு கொடுத்தோம், 0 வந்துடுது. ஸோ டோட்டலாக இதை நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அப்பர் லிமிட் மட்டும் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது 2/π, நான் ஏன் லோவர் லிமிட் வேல்யூ போட்டு 0ன்றேன், இங்கே 0 இருக்குது. 0 × anything 0 ஆகிடும். இங்கே 0 போடும்போது சைன் 0 ஆகிடும். கம்ப்ளீட்டாக எல்லாமே 0 ஆகுது. லோவர் லிமிட்டே 0ன்றேன். இப்போ அப்பர் லிமிட் மட்டும் நான் முதல்ல கொடுக்குறேன். மைனஸ் எக்ஸுக்கு தான் கொடுக்கணும். பை காஸ் nπ டிவைடட் பை n. எக்ஸுக்கு தான் கொடுக்குறோம், மற்ற டேர்மில் அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் சைன் nπ, இங்கே இருக்கிற n அப்படியே இருக்குது, எக்ஸுக்கு தான் பை டிவைடட் பை n². இது எல்லாமே அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் 0 ஆகிடுது. டோட்டல் 0 எல்லாமே. இப்போ சைன் nπ இதுவும் 0 ஆகிடும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைன் nπ வந்து 0. அதே காஸ் nπ வந்து -1/n. இந்த ரெண்டு ரிசல்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து நம்ம அதை பண்ணோம்னா 2/π மைனஸ் பை, இங்கே வந்து காஸ் nπ ஃபார்மில் அதை சொல்லியிருக்கோம் பாருங்கள். காஸ் nπயோட வேல்யூ -1/n டிவைடட் பை n. இது 0 ஆகிடும், இதுவும் 0. அப்படியே டோட்டலாக விட்டுறேன். இப்போ இங்கே ஒரு -1 இருக்கிறதா நினச்சிட்டு இந்த பவர் ஆட் பண்ணலாம் இல்லையா? இங்கே பவர் 1, இங்கே n. அப்போ மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பை கூட கட் பண்ணிடலாம். அப்போ 2 × -1 இங்கே ஒரு 1 இருக்குது பவரு, இங்கே -1க்கு மேலே n இருக்குது. அப்போ n+1 ஆகிடும் டிவைடட் பை இந்த n. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச bn. சார் a0 என்ன சார்? 0. ஏன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f(x) வந்து ஆட் ஃபங்க்ஷனு. அப்போ an-ம் 0வா? ஆமாம். போட்டு கூட பாருங்கள். இது போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனு, a0 an 0 தான் ஆகும். அங்கே இன்டெக்ரல் வந்து ஆட் ஃபங்க்ஷனுக்கு 0. அவ்வளோதான். இப்போ சார் இது இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க சார். இப்போ அந்த ஃபோரியர் சீரீஸ் எழுதுவோமா? என்னென்னா எக்ஸுக்கு f(x) = a0/2 ப்ளஸ் சீரீஸ் n = 1 to infinity an cos nx plus bn sin nx. அவ்வளோதான். இப்போ a0 0 ஆனதுனால இது அவுட்டு, an 0 ஆனதுனால இதுவும் அவுட்டு. அப்போ இது மட்டும் எழுதிக்கலாமா? x = சீரீஸ் n = 1 to infinity bn sin nx. இது அப்படியே எழுதியாச்சு. இப்போ bn வந்து இதை நம்ம அப்படியே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா உள்ள? அப்போது x = சீரீஸ் n = 1 to infinity 2 times -1/n+1/n போட்டாச்சு. bnோட வேல்யூ ஃபுல்லாக போட்டாச்சு. இன்ட்டு sin nx. இங்கே இருக்குல்லையா, அந்த sin nx தான் அது. அவ்வளோதான். இங்கே n வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 கொடுக்கலாமா? x = இந்த 2/, இப்போலாம் வந்து இப்போ இங்கே 1 கொடுக்கும்போது இங்கே 1 ஆகும், இங்கே 1 + 1 2 ஆகும். -1/2 வந்து +1 ஆகிடும். அப்போ 2 sin, இங்கே வந்து நம்ம 1 கொடுக்குறோம். இப்போ x ஆகிடுது. இங்கே 2 கான்ஸ்டன்ட் வெளியே கூட எடுத்துடலாம். ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு கூட எழுதுகிறோம் பாருங்கள். 2 times சீரீஸ் n = 1 to infinity -1/n+1 sin nx divided by n. 2 வெளியே எடுத்துடுறேன். ஓகே, மைனஸும் சேர்த்த கூட வெளியே எடுத்துடலாம். -2னே வெளியே போட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வேல்யூ கொடுத்து பார்ப்போம். n வேல்யூ கொடுத்தா தான் நமக்கு தெரியும்
இதில் எந்த சீரிஸ் மாட்டுதுன்னு n கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. x equal to 2 times ஃபஸ்ட்டு 1 கொடுத்தா -1 whole power 2 வரும். அப்போது sin x divided by 1 இப்படி வரும். அடுத்தது 2 கொடுத்தா 3 ஆகிடும், மைனஸ் அப்படி வரும். அப்போ மைனஸ் sin 2x divided by 2 ரைட். அப்படி போயிட்டே இருக்குது. அடுத்தது 1 கொடுத்துட்டேன், 2 கொடுத்துட்டேன், 3 கொடுத்தா 4 ஆகிடும். அப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் sin 3x divided by 3. அடுத்தது மைனஸ் வரும், மைனஸ் இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ n வேல்யூ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் ரைட். இப்போ 2 டைம்ஸ் முன்னாடி இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்ச ஃபைனலாக சீரீஸ். இப்போ இங்கே எதோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி ரைட். 2 முன்னாடி இருப்பாருங்க. இந்த சீரீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட் ரைட். இவ்வளோலாம் போடாதீங்க சார். எக்ஸா ஃபோரியர் சீரீஸா -π to π இல்லையா? எனக்கு தெரியும் 2 × sin x minus sin 2x/2 plus sin 3x/3 minus sin 4x/4 plus and so on இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி இருக்குது ரன்னிங் கரெக்டாக n வேல்யூ ரன் ஆகும். 1 2 3 4 தான். ப்ளஸ்ஸு மைனஸு அப்படியே மாறி மாறி போகும். முன்னாடி 2 இருக்கும், எனக்கு தெரியும் சார். இதெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரேன் ரைட். இங்கேயும் சார் கரெக்டாக டபுள் டேஷில் நிறுத்துறீங்க, இங்கேயும் V1லேயே நிறுத்துறீங்க. அந்த ஃபார்முலாவில் இங்கே பாருங்கள், U'' V2 ஆகிடுது, இங்கே 0 ஆகிடும். ஏன் 0 ஆகுது? U'' இங்கேயே 0 ஆகிடுச்சு. U'' இங்கே 0 ஆனால் என்ன ஆகிடும்? மொத்தமாக அந்த டேர்முக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் 0 தான். U''லாம் 0 ஆகிடுது. V1ஓட தான் இங்கே நமக்கு வேல்யூ நிற்கும். ஏன்னா U' வந்து 1 வருது. ஸோ எதோட தேவை கரெக்டாக பார்த்து நிற்கும். இது பெர்னாலி ஃபார்முலா ரைட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இது பாருங்கள். The Fourier series for f of x equal to mod x where x lies between -π to +π ரைட். இப்போ இந்த 4 இது அப்படின்னு சொல்லணும். இப்போ கொடுத்துருக்கிற f of x வந்து டவுட்டே இல்லை, எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே பாருங்கள், f of x equal to என்ன கொடுத்துருக்காங்க? mod x. சரி, நம்ம என்ன சொல்லணும்? f of -x என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே -x கொடுத்தா இங்கே உள்ள மாடுலஸ்க்குள்ள -x. இப்போ மாடுலஸ் -x வந்து x தானே. அப்போது இது f தான் இல்லையா? மாடுலஸ் x மாடுலஸ், ஏன்னா இந்த மைனஸை ரிமூவ் பண்ணிது, அதான் mod x. இப்போ நான் இது இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ f of -x கண்டுபிடிச்சா எனக்கு திருப்பியும் f of xே கிடைக்குது இல்லை? மைனஸ் மாடுலஸ் -x இஸ் ஈக்குவல் டு mod x இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இது ட்ரூ தானே இது? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா என்னது? அது f வந்து ஈவன். தேர்ஃபோர் f இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். நான் சொன்னேன் ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கும் போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கின்னு bn = 0 போட்டுக்கலாம் ரைட். திஸ் இம்ப்ளைஸ் bn = 0. இப்போ a0 கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். a0 = 1/π இன்டெக்ரல் இங்கே கொடுத்த லிமிட் -π to π f of x dx ரைட். அப்போது 1/π இன்டர் -π to π இங்கே f of x mod x into dx. இது ஈவன் ஃபங்க்ஷன் தான் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 1/π இங்கே 2 முன்னாடி 2 போட்டு இன்டெக்ரல் 0 to πன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ mod x into dx. சார் எப்படி இது எழுதுனீங்க? ஏன் 0 to π போட்டு 2 போட்டிங்க? இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அந்த இப்போ முன்னாடி சொன்னல இன்டெக்ரல் -a2 + a f of x dx நம்ம என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம். எப்போ f வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால், இந்த f ஈவனாக இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். mod x ஈவன் தானே, இதை சொல்லியிருக்கேனே, ஈவன் ஃபங்க்ஷன் தான். இப்போது 0 to πயில் mod x வந்து x தான். அப்போது 2/π இன்டெக்ரல் 0 to π x dx ரைட். 0 to πயில் இந்த mod x xன்னு தான் எழுதணும், ஏன்னா இது பாசிட்டிவ் ஃபுல்லாகவே. அப்போ நம்ம x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2/π
இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஆகிடும் இன்டகிரேட் பண்ணால் 0 to பை. ரைட், இந்த 2 கூட கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பை கொடுத்தீங்க எக்ஸுக்குன்னா அப்பர் லிமிட்டு பை ஸ்கொயர் வரும், லோவர் லிமிட் 0 ஆகிடும். அப்போது பை ஆல்ரெடி இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற பை நியூமினேட்டரில் வர பை ஸ்கொயர் பை பை இப்படி வரும். லிமிட் கொடுத்து பாருங்கள். ரைட், ஒரு பை கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பை, இந்த 2 கட் ஆகிடுது. அப்போ a0 வேல்யூ பை. சார் a0 கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ an வேணும் சார். ஆமாம், bn தானே 0 ஆகும்னு சொன்னீங்க. இப்போ an கண்டுபிடிக்கிற ஃபார்முலா an ஈக்குவல் டு a0 வந்து நமக்கு பை கிடச்சிருச்சு. an வேணும். an ஈக்குவல் டு 1 பை பை இன்டகரல் மைனஸ் பை டு பை f of x cos nx into dx. இப்போ இந்த 1 பை பை அப்படி இருக்கட்டும், இன்டகரல் மைனஸ் பை டு பை இதுவும் அப்படி இருக்கட்டும். f of x வந்து mod x இல்லையா, mod x cos nx into dx. இப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன், இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் டூ ஈவன் ஃபங்க்ஷன் வந்து ஈவன் தான். ஈவன் இன்ட்டு ஈவன் ஈவன். இப்போ உள்ளே இருக்குது ஈவன்னா நம்ம இதை பிரிச்சுக்கலாம் இல்லையா. அப்போது 2 பை பை முன்னாடி ஒரு 2 போட்டு 0 to பைன்னு இதை எழுதிக்கலாம். 0 to பையில் mod x வந்து x தான். அப்போ எக்ஸு cos nx இன்ட்டு dx. உள்ளகிற ஃபங்க்ஷன் ஈவன்றதுனால தாங்க நான் அப்படி எழுதுகிறேன், அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ண முடியும் இல்லையா. இது u, இது ஃபுல்லாக dvன்னு எடுத்துக்கலாம். u ஈக்குவல் டு எக்ஸு, dv ஈக்குவல் டு cos nx இன்ட்டு dx. இப்போ இது u டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷு, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, u டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷு, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. dv இன்டகிரேட் பண்ணால் இந்த சைடு டிஃபரன்ஷியேஷன், இந்த சைடு இன்டகிரேஷன். dv இன்டகிரல் dv வந்து v. cos nx இன்டகிரேட் பண்ணால் sin nx டிவைடட் பை n. இப்போ இதையே மீண்டும் பண்ணால் v இன்டகிரேட் பண்ணால் v1 கொடுத்துக்கணும். இப்போ sin nx இன்டகிரேட் பண்ணால் இங்கே டினாமினேட்டர் n அப்படியே இருக்கட்டும். இது வந்து மைனஸ் cos nx டிவைடட் பை n வரும். ஆல்ரெடி இருக்கிற என்னோட சேர்ந்து n ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, இப்போ v2 நம்ம எழுத வேண்டாம், ஏன்னா இங்கே u டபுள் டேஷ் 0 ஆகிடுச்சு. இப்போ அந்த பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். முன்னாடி இருக்கிற 2 பை பை அப்படியே இருக்கட்டும், இது எந்த மாற்றமும் இல்லை. உள்ளே இது வந்து மாறப்போகுது. எப்படி uv மைனஸ் பாருங்கள், uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 அண்ட் ஸோ ஆன். இதுதான் ஆன்சர். ரைட், 0 to பை இன்டகிரேட் பண்ணி முடிச்சோடனே லிமிட் கொடுத்துடணும். இப்போ இங்கே u டேஷ் u டேஷ் v1 u டபுள் டேஷ் v2 இந்த இதெல்லாம் வேல்யூலாம் இதை கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 பை பை uv என்ன, u என்ன எக்ஸு, v என்ன sin nx டிவைடட் பை n. டினாமினேட்டர் மொத்தமாக போட்டேன். மைனஸ் u டேஷ் என்ன 1, v1 என்ன மைனஸ் cos nx பை n ஸ்கொயர். இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ cos nx டிவைடட் பை n ஸ்கொயர் இப்படி ஆகிடும். u டபுள் டேஷ் 0 ஆகிடும். இதுக்கப்புறம் எல்லாமே 0 தான், 0 to பை. ரைட், இப்போ நம்ம அப்பர் லிமிட் கொடுக்கலாம். லோவர் லிமிட் என்ன ஆகிடும், லோவர் லிமிட் கொடுக்கும்போது 0. ஸோ இந்த டேர்ம் வந்து வரும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுப்போம். கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள், 2 பை 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 sin n பை 0 ஆகிடும் டிவைடட் பை n. அடுத்தது ப்ளஸ் cos n பை வரும், cos n பை பை n ஸ்கொயர். ஸோ இது வந்து அப்பர் லிமிட் கொடுத்தது, பை கொடுத்தது. ரைட், அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு லோவர் லிமிட் தரும். இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே cos 0 1, அப்போ 1 பை n ஸ்கொயர் ஆகிடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த டேர்ம் டோட்டலாக எடுத்துடலாம். நான் cos n பை சொன்னேன். cos n பை ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் பவர் n. இது மறந்துடாதீங்க. இப்போ இது அவுட்டு, இந்த டேர்மில் இது அவுட்டு, மைனஸ் n ஸ்கொயர். அப்போ டோட்டலாக என்ன ஆகுதுன்னா 2 பை பை மைனஸ் 1 ஹோல் பவர் n டிவைடட் பை n ஸ்கொயர். இங்கே வந்து மைனஸ் 1 பை n ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், 2 பை பை மைனஸ் 1 ஹோல் பவர் n மைனஸ் 1 பை n ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா.
இப்போது n வந்து ஈவனாக தான் ஆகிடும், இது +1 ஆகிடும், -1 ஆகிட்டு, அப்போ ஃபுல்லாக இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ஆடுன்னா மட்டும் நமக்கு வந்து இங்கே -1 வரும், இங்கேயும் -1 வரும், அப்போ -2/n² வரும். அப்போது 2/π -2/n², ரைட். n வந்து இங்கே ஆட் நம்பராக வரணும், 1 3, அப்போ தான் -1 வரும். இப்போ ஈவன் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், +1 -1 டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ இந்த மாதிரி கொடுக்கணும், அப்படின்னா தான் இது. இப்போ என்ன ஆகும், இந்த 2 2s are 4 ஆகிடும். அப்போ -4/πn². இங்கே n வந்து 1 3 5 and so on. இதுதான் நமக்கு கிடைச்ச an. ஏன்னா இங்கே bn தான் 0 ஆகிடுச்சு இல்லையா. ஏன் bn 0? கொடுத்துருக்குற f(x) mod x இருக்கு இல்லையா, அது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்தாலே bn 0, ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்தாலே a0 an 0. அவ்வளோதான். இப்போ an கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சோம்? இப்போ சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன சீரீஸு பாருங்க, mod x = a0/2 ப்ளஸ் சீரீஸ் n = 1 to infinity an cos nx ப்ளஸ் bn sin nx. இதில் என்னென்னலாம் 0 ஆச்சு, bn 0 ஆச்சு. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக அவுட்டு. அப்போ என்ன ஆகும், ஃபைனலாக mod x = a0/2 ப்ளஸ் சீரீஸ் n = 1 to infinity. an வேல்யூ நான் போட்டுடலாமா, an கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், போட்டு அப்படியே cos nx. an என்ன, -4/πn². an போட்டு இந்த இடத்துல cos nx அப்படி எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இந்த டேர்ம் 0 ஆகிடுது, இந்த டேர்ம் 0 ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு n வேல்யூ வந்து 1 3 5 இப்படி தான் போகும். ஏன்னா அந்த நீங்கள் வந்து இங்கே an கண்டுபிடிக்கும் போதே வந்து ஆடுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஈவனுக்கு 0 ஆகிடும். அதனால் இங்கே மறக்காமல் அதை போடணும், 1 3 5 7 and so on. இல்லை n is odd அப்படின்னு கூட, n odd அப்படின்னு கூட எழுதிடுங்க, போதும். இது மறக்காமல் எழுதணும், இல்லைனா தப்பாகிடும். ஓகே, இப்போ என்னென்னா a0 என்ன கண்டுபிடிச்சோம், a0 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், π. அப்போது mod x = π/2 ப்ளஸ் இந்த -4/π கான்ஸ்டன்ட் வெளியே கூட எடுத்துடலாம் சீரீஸ் விட்டு, ஏன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகிறது தான். ஸோ அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் மைனஸோட. அப்போ உள்ள சீரீஸ் n = 1 3 and so on up to infinity. மிச்சம் இருக்கிறது cos nx /n². இதுதான் இருக்குது உள்ள கான்ஸ்டன்ட் தான் எடுத்துட்டேனே. இப்போ நம்ம 1 3 5 தான் கொடுக்கணும், 1 2 3 லைனாக கொடுத்துறாதீங்க, தப்பாயிடும். அப்போ mod x = π/2 -4/π 1 கொடுத்தா cos x/1 1² 1. அடுத்தது ப்ளஸ், ஏன்னா சீரீஸ் தான் ப்ளஸ் தான். அடுத்து நம்ம 3 கொடுக்குறோம், அப்போ cos 3x /3². இங்கே 1க்கு 1² 1, 3க்கு 3² ப்ளஸ் அடுத்தது cos 5x/5² ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இப்படி போயிட்டே இருக்கும், ரைட். இவ்வளோ தான். நீங்கள் மேற்கொண்டு இது எதுவும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், 4 ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள், காசு தான் இங்கே ரன் ஆகுது 1 3 5, இங்கே பார்த்தா 1 3 5 காசு ரன் ஆகுது, π/2 முன்னாடி இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரைட், ஆப்ஷன் ஏ. இவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல நான் ரொம்ப உஷாரானது என்னென்னா, இந்த எஃப் கொடுத்துருக்க எஃப் ஈவன் சொல்லிவிட்டு bn 0 ஆகிட்டேன். நீங்கள் என்ன ஆக்குறது, போட்டு காட்டுங்க, போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உள்ள ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஆகிடுச்சுன்னா இன்டர் வேல்யூ வந்து நமக்கு என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஈவன் ஆனால் bn 0 ஆகும். இப்போது அந்த bn நான் எழுதியிருக்கேன் ஆல்ரெடி, பாருங்கள்.
இதான பிஎன். இப்போது இது என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து ஈவன் போடுறீங்க, சைன் ஆடு தானே, ஈவன் இன்ட்டு ஆடு, டோட்டலாக இது ஆட் ஆகிடும். அப்போ டோட்டலாக ஆட் ஆகிடுச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் அந்த லிமிட்லன்னா 0. அப்படியே கண்ணு மூடிட்டு எழுதலாம். இந்த ரிசல்ட் இங்கே எழுதுகிற பாருங்கள். இன்டகரல் -a2 + a f of x dx ஈக்குவல் டு 0ன்னு கண்ணை மூடிட்டு போடலாம். எப்போன்னா இந்த எஃப் ஆடாக இருந்தால், ரைட், இந்த உள்ளே இருக்கிறது ஆடு தானே ஆகுது. அதனால தான் நான் கண்ணை மூடிட்டு இந்த பிஎன் 0ன்னு சொன்னேன். அதனால தான். ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாமே அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். உங்கள் கையில் வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு, ஸ்டடி மெட்டீரியல் எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் எந்த ஸ்டெப்ஸும் உங்களுக்கு புரியலண்ணா, இந்த இடம் புரியல சார், இந்த இடம் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் நோட்டாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருங்க. நீங்கள் வாய்ஸ் நோட் கொடுக்கும்போது தெளிவாக கேட்டுட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.